Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Keystone Realtors Limited IPO நவம்பர் 14ஆம் தேதி ஓபன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் டெவலப்பராக இருக்காங்க Keystone Realtors. ரஸ்டாம்ஜி அப்படின்ற பிராண்ட் நேமில் ரியல் எஸ்டேட் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 1995 இன்கார்பரேட் பண்ணினாங்க. மும்பை அரவுண்டில் வந்து இவர்களுடைய ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்லாம் இருந்துகிட்ருக்கு. இவர்களுடைய மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா காரில் 28%, ஜூஹூவில் 23%, பந்த்ரா ஈஸ்டில் 11%, விராரில் 14%, தானேயில் 3%, பந்தூட்டில் 5% இது மாதிரி மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க 2017 to 2021 வரைக்கும். இவர்களுடைய கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 32 முடிச்சிருக்காங்க. இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் 12 இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா 21 ப்ராஜெக்ட்ஸும் வச்சுருக்காங்க. மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜியனில் MMRல வச்சிட்ருக்காங்க. ஸோ அஃபோர்டபுள் ஹவுசிங், மிட், ப்ரீமியம், சூப்பர் ப்ரீமியம் இது மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் ரஸ்டாம்ஜி அப்படின்ற பிராண்ட் நேமில் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ரெசிடென்சியல் பில்டிங்ஸ், டவுன்ஷிப்ஸ், கார்ப்பரேட் பார்க், ரீட்டைல் ஸ்பேசஸ், ஸ்கூல்ஸ், ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்களுடைய ஓவரால் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா 26 வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்ருக்காங்க. 20+ மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் டெவலப் பண்ணியிருக்காங்க. 2 மெகா டவுன்ஷிப்ஸையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. 280+ பில்டிங்ஸையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இவர்களுடைய ரஸ்டாம்ஜி பிராண்டுக்கும் கீழே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங், டவுன்ஷிப்ஸ், கேட்டடு கம்யூனிட்டிஸ், எஸ்டேட்ஸ் இது மாதிரி எல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. கமர்ஷியல்ஸ் இது மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2020 அதிகமாக இருக்குது, 2021 குறைஞ்சிருக்கு, தென் 2022 அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே இது மாதிரி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ட்ராக் ரெக்கார்டு இருக்காது, க்ரோத் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. அந்தந்த டைமை பொறுத்து தான், பூம் டைம் பொறுத்து தான். ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா 2022 136 கோடி ப்ராஃபிட் இருக்குது. கடனும் ரொம்ப அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஜூன் 2022 படி 1469 கோடி கடன் இருக்குது. இப்போ IPO வர டைமில் 341 கோடியை ரீபே பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்டாக 1127 கோடி கடன் இருக்கும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.1 இருக்குது. ஸோ கடன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் 13.96 பைசா, நெட் அசெட் வேல்யூ 93.24 பைசா, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 14.97%. ஸோ ஃபைனான்ஷியல் வந்து ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸ் பார்க்கலாம். 4 கம்பெனியை லிஸ்டட் பிஎஸ்ஸாக RHPயில் கொடுத்துருக்காங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஒபேராய் ரியாலிட்டி, சன்டெக் ரியாலிட்டி. இந்த 4 கம்பெனியில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒபேராய் ரியாலிட்டி தான். ஸோ இப்போ IPO வர்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 14.97 இருக்காங்க ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த். PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா IPO ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 541 ரூபா, ஏர்னிங் பர் ஷேர் 13.96 பைசான்னு வச்சோன்னா 38.75 PE மல்டிபிளில் வர்றாங்க. கிட்டத்தட்ட காம்படிட்டர்ஸான மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், ஒபேராய் ரியாலிட்டிக்கு ஈக்குவலாக வந்து வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு IPO ப்ரைஸ் வந்து ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 4 கம்பெனியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் IPO வந்தாங்க லாஸ்ட் இயர் ஏப்ரலில். IPO ப்ரைஸாக 486 ரூபான்னு, PE மல்டிபிள் 26ல் IPO வந்திருந்தாங்க லாஸ்ட் இயரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ரொம்ப ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே வந்தது. கடைசியாக லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க IPO வந்த டைமில். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இல்லை அப்படின்றனால யாருமே இந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. நானுமே இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணல. ரீட்டைல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி கூட சப்ஸ்கிரைபே ஆகலை. சப்போஸ் அப்ளை பண்ணியிருந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபோம் அலாட்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக கூட சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் லாஸ்ட் இயர் ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் நல்ல பூம் ஆச்சு, ஹவுசிங்கில் நல்ல பூம் ஆச்சு. ஸோ அதனாலேயே இந்த கம்பெனி நல்ல டெவலப் ஆகி ஒர்ஸ்ட் கண்டிஷன்லேருந்து நல்ல கண்டிஷனில் வந்தனால ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1400 வரைக்கும் டச் பண்ணியிருந்தது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 960ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஹை ஆகிட்டே இருக்குது. ஸோ இனி ரியல் எஸ்டேட் ரொம்ப இந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் மாதிரி பூம் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ தெரியல எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி நடக்குதுன்னு தெரில. ஸோ மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மாதிரி, அது பர்ஃபார்ம் பண்ணது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தெரியல. ஸோ அந்த டைமில் இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான். ஓகேங்க, நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸை பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது நவம்பர் 14ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 16ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. IPO அப்பர் ப்ரைஸ் பேன் 541 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 27 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 635 கோடி. அதில் ஆஃபர் ஃபார் சேல் 75 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 560 கோடி.
ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நவம்பர் 21 அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 22 ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 23 லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 24 இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,607 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் 11 வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. ஆக்சுவலி இப்போ நிறைய ஐபிஓஸ் கரண்ட்டாக இருக்கிறனால கூட டிமாண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஒன்லி ஒரு ஐபிஓ மட்டும்தான் இப்போ லிஸ்ட் ஆகியிருக்கு, டிசிஎக்ஸ். ஸோ இன்னும் நிறைய ஐபிஓஸ் லிஸ்ட் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்றனால கிரே மார்க்கெட்டில் இனி ஃபியூச்சரில் டிமாண்ட் வரலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டைமில் நம்ம பார்த்துக்கலாம் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ரிஜிஸ்ட்ரார் லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 87.92% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 1.1 இருக்குது, அதிகமாக இருக்குது. கடன் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்பராக இருக்காங்க மும்பையில். காம்படிட்டர்ஸ்னு பார்த்தோன்னா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஒபேராய் ரியாலிட்டி, சன்டெக் ரியாலிட்டி. இவர்களுடைய பியரை கம்பேர் பண்ணும்போது இவர்களுடைய வேல்யூஷன் அப்படிங்கிறது ஃபுல்லி ப்ரைஸ்டாக இருக்குது. ஐபிஓ வர்ற கம்பெனி இது 38.75 PE மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா கம்பெனிஸையும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ ஹைக் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இது கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். இந்த 2 பேராமீட்டர்ஸை கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும் லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவர்கள். ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் இந்த ஐபிஓவில் லாங் டேர்மில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிறது நல்லது தான். இது என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்சுவலி மேக்ரோடெக் டெவலப்பர்ஸில் என்னுடைய வியூ தப்பான மாதிரி. ஸோ அதனால் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 15th நவம்பர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நிறைய ஐபிஓஸ் கரண்ட்டில் இருக்குது அப்படின்றனாலேயே டிமாண்டு தெரியல. ஒன்ஸ் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஐபிஓஸ் இருக்கனால ஒன்லி லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் அப்ளை பண்ணுறவர்கள் ரொம்ப காஷியஸாக இருங்க இந்த டைமில். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.